நெக்ஸ்ட் வந்துட்டு ரீபேஸ் பிரான்ச் கிரியேட் பண்ணுறேன். கிட் செக் அவுட் ரீபேஸ் டெமோன்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு ரீபேஸ் டெமோ பிரான்ச் எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. சேம் வே செக் அவுட்டுமே ஆயிடுச்சு. இதில் நான் வந்துட்டு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H1 ரிமூவ் பண்ணுறேன். ஸோ H1 ரிமூவ் பண்ணிவிட்டு சேம் வே கிட் ஆட் index.html கிட் கமிட் ரிமூவ் H1ன்னு கொடுக்குறேன். ஓகே, அகெயின் வந்துட்டு இந்த லோரமில் வந்துட்டு கொஞ்சம் பாதி ரிமூவ் பண்ணிடுறேன். லோரம் அப்டேட்டுன்னு கொடுக்கலாம். லோரம் அப்டேட் கொடுத்துட்டு நான் கமிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ 2 கமிட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிட் லாக் ஒன்லைன் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் சி இப்போ வந்துட்டு அப்டேட் லோரமுக்கு மேலே வந்துட்டு 2 கமிட் ஆட் ஆகிருக்கு. அது இப்போ நம்ம பண்ணது. ஓகேவா கைஸ்? இப்போ நான் குயிக்காக மெயின் பிரான்ச்சுக்கு போகிறேன். ஓகே, கிட் செக் அவுட் மெயின் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல இன்னொரு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ மேபி இந்த hello.txt ஃபைலில் போய்ட்டு சேஞ்சுன்னு கொடுத்து ஒரு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பிரான்ச்லேயும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ட்ராக்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இங்கே காட்டுறேன் பாருங்கள். மெயின் பிரான்ச்சில் இப்படி இருக்குது, அப்டேட் டெக்ஸ்ட் அப்படின்ற வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிரியேட் பண்ண ரீபேஸ் டெமோ பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா அப்டேட் லோரம்க்கு அப்புறம் H1 அண்ட் லோரம் அப்டேட் இந்த 2 இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி மெயின் பிரான்ச்சில் ஒரு சேஞ்ச் நடந்துருச்சு இதுக்கப்புறம். ஓகேங்களா? இப்போ மெயின் பிரான்ச்சில் இருக்கிற அந்த சேஞ்சை நம்ம இங்கே கொண்டு வரணும். போன தடவை நம்ம மர்ஜ் பண்ணப்போ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நம்ம வந்துட்டு மெயின் பிரான்ச்சில் இருந்து தான் வேற ஒரு பிரான்ச்சை மர்ஜ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே மெயின் பிரான்ச்சில் இருந்து நம்ம பண்ண போகிறதில்ல, இங்கேருந்து மெயின் பிரான்ச்சை ரீபேஸ் பண்ண போகிறோம். கிட் ரீபேஸ் மெயின்னு நம்ம இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னு நான் சொல்லிடுறேன். மெயின் பிரான்ச்சில் இருக்கிற சேஞ்சஸ் நம்மளுக்கு இங்கே வந்துடும். நம்ம இங்கே பண்ண சேஞ்சஸ் அதுக்கு மேலே போயிடும். பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சில் பண்ண சேஞ்ச் அப்டேட் டெக்ஸ்ட் இருக்கா, அது இங்கே வந்துருச்சு. அதுக்கு மேலே நம்ம இப்போ பண்ண ரிமூவ் H1 அண்ட் லோரம் அப்டேட் போயிடுச்சு. பேசிக்காக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிரான்ச்சில் இருந்து சில சேஞ்சஸை இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நம்ம ரீபேஸ் யூஸ் பண்ணுறோம். சேம் வே ரீபேஸ் வந்துட்டு கமிட் ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணும். ஸோ இதுதான் நம்ம இதுக்கப்புறம் இந்த கமிட் தான் பண்ணோம். ரீபேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் பிரான்ச்சோட இந்த கமிட் இதுக்கு முன்னாடி வந்துருச்சு. ஸோ பேசிக்காக கமிட் ஹிஸ்ட்ரி ரீரைட் ஆயிடுச்சு. பட் மர்ஜில் அப்படி இல்லை, ஜஸ்ட் அது கமிட்டாக ஒன்று தான் சேர்க்கும். ஸோ இதுதான் வந்துட்டு மர்ஜுக்கும் ரீபேஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் ரியல் டைமில் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு மேபி நிறையா கொஸ்டின்ஸ் வரலாம். இப்போ நான் பண்ண குயிக் ஷார்ட்ஸில் இது புரியல அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து மர்ஜ் அண்ட் ரீபேஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட் கைடு இருக்குது. போர்டில் ட்ரா பண்ணி கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் நிறையா கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை செக் பண்ணுங்கள். ஐ திங்க் கீழே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரீபேஸ் வீடியோ வரும். தேங்க்யூ.